ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன டியூட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ அவரோட லைஃப்ல சில பொண்ணுங்களை லவ் பண்ணுறாரு. அவங்க எல்லாரும் ஹீரோவை கலட்டி விட்டுருந்தாங்க. அவரை என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க ஹீரோ ஆசைப்படுறாரு. இந்த சமயத்தில் ஹீரோவோட மாமா பொண்ணு மமிதா பைஜு ஹீரோ கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. அவங்களோட லவ்வை ஹீரோ ரிஜெக்ட் பண்றாரு. இதனால வெக்ஸான ஹீரோயினி வெளியூருக்கு போயிருந்தாங்க. அந்த நேரத்துல ஹீரோயினி மேல ஹீரோவுக்கு லவ் வருது. இதனால ஹீரோ தன்னோட மாமா கிட்ட மறுபடி போய் மமிதாவை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றாரு. ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருக்கும் கல்யாண ஏற்பாடு தடபடலாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல தான் தெரிய வருது ஹீரோனிக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்னென்ன விஷயம் பண்ணாரு, ஹீரோயினி ஹீரோவை ரிஜெக்ட் பண்ண என்ன காரணம், கடைசியா இவங்க ரெண்டு பேர் லைஃப்ல நடந்த சம்பவம் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் 2K கிட்ஸோட காதல் எப்படி இருக்கும், அதை அவங்க சீரியஸ்னஸ் இல்லாம எப்படி ஹேண்டில் பண்றாங்க, லைஃப்லயும் நிறைய நேரத்துல எந்த புரிதலும் இல்லாம எந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத படத்துல ஓரளவு நல்லா காமிச்சிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பிரதீப்போட ஆக்டிங் தான். படத்துல அவரோட ஹியூமர் சீன்ஸ், காமெடி சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ், அவரோட மேனரிசம், டயலாக் டெலிவரி எல்லாமே படத்துல பக்காவா இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை காமெடி கலந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. மமிதா பைஜு தன்னோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல சரத்குமார் ஹீரோனிக்கு அப்பாவா நடிச்சிருக்காங்க. அவரோட கதாபாத்திரம் காமெடி சீரியஸ்னஸ் ரெண்டும் கலந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ரோலை அவர் மிகச்சிறப்பா பண்ணிருக்காரு. படத்துல உள்ள நிறைய காமெடி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலயும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி பட்டாசு மாதிரி வெடிச்சுட்டே இருக்கு. தன்னோட ஜாதிக்காக பேரண்ட்ஸ் எடுக்கிற முடிவு நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி படத்துல மேலோட்டமா காமிச்சிருக்காங்க. அது படத்துல நல்லா இருக்கு. சாயோட மியூசிக் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி வைஸ் சரியில்லாதனால படம் நல்லா அடி வாங்கியிருக்கு. யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் ட்ரை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இந்த படத்துக்கு பேக் ஃபயரா மாறி இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் ஸ்டோரி சொதப்புனதுனால படத்தோட கேரக்டர் டிசைனிங்கும் சுத்தமா சரியில்லை. ஹீரோவோட கேரக்டர் ஒரு கட்டத்துக்கு மேல எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. படத்தோட செகண்ட் ஹாஃப் படுமோசமா இருக்குன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃப்ல ஹீரோனிக்காக ஹீரோ பல விஷயம் பண்ணுவாரு. அது எல்லாமே நம்மள கடுப்பேத்துற மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட எமோஷனல் சீன்ஸ் நம்மள எங்கேயுமே கனெக்ட் பண்ணல. படத்தோட டியூரேஷன் 2.25 மணி நேரம் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல படம் எப்படா முடியும் அப்படிங்கிற ஃபீலை நமக்கு கொடுக்கத்தான் செய்யுது. படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கு. இந்த படத்தை கீர்த்தீஸ்வரன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ரோஹிணி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான காமெடி கலந்த ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.